வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க.ஸ்டாலின் அவர்களது மூத்த மருமகன் சபரீசன் அவர்களை அதிகாலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தகவல் கேட்டவுடன் என்ன செய்வதென்று தெரியாமல் பாரத பிரதமர் மோடி அவர்களது உதவியாளருக்கு தொலைபேசியில் பேசியுள்ளார். ஆனால் எந்த ஒரு பயனும் இல்லை. அதாவது தமிழகத்தில் எந்த ஒரு நன்மையை மத்திய அரசு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தாலும் அதை தடையாக திமுக இருக்கிறது. ஆனால் திமுகவின் குடும்பத்தினருக்கு ஏதாவது பிரச்சனையாக வருமேயானால் உடனடியாக மத்திய அரசின் காலை பிடிப்பது சரியா என்ற கேள்விதான் தற்பொழுது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்வைத்திருக்கிறார். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஜி2 நிறுவனம் எங்கு இருந்தது என்பதே தெரியாது. மேலும் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக ஆட்சி அமைத்ததற்கு பிறகு ஜி2 நிறுவனம் தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் வளர்ச்சியடைய ஆரம்பித்தது. பினாமிகளது சொத்துக்கள் அதிகமானதும் ஜி2 கணக்கில் காட்டப்படாத பணங்களின் வரி ஏய்ப்பு ஒட்டுமொத்தமாக திமுகவின் கைக்கூலியாக சபரீசன் அவர்கள் நிழலுலக முதல்வராக செயல்பட்டதாக ஏற்கனவே டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2, 3 போன்றவைகளை வெளியிட்டு அண்ணாமலை அவர்கள் தரமான சம்பவத்தையும் பண்ணியிருந்தார். அப்பொழுதே சபரீசன் அவர்களிடம் விசாரணை நடத்தி ஜாமீனில் அவர் வெளிவருமாறு மு.க.ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக மோடி அவர்கள் ஸ்டாலினுக்கு இறக்கப்பட்டு இதை செய்தார். ஆனால் இந்த முறை நிச்சயம் அதற்கு வாய்ப்பே கிடையாது. சபரீசன் அவர்கள் சிறைக்கு செல்வதும் அதற்கு பிறகு அவரது மனைவியும் மு.க.ஸ்டாலின் மகளான செந்தாமரையும் சிறைக்கு செல்வது உறுதிதான் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. கிட்டத்தட்ட பல கோடி சொத்துக்களை சேமித்து வைத்திருப்பதாகவும் திமுகவின் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைச்சர்களுக்கு பினாமியாக சபரீசன் அவர்கள் இருப்பதாகவும் தற்பொழுது கண்டறியப்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு மிக பெரும் ஒரு சோதனையாக திமுகவின் ஆட்சி காலத்தில் ஒட்டுமொத்தமாக மக்கள் அவதிக்குட்படுத்தப்பட்டு திமுகவின் அமைச்சர்கள் மட்டும் சொகுசாக வாழ்வதாக பல்வேறு புகார்களும் எழுந்துள்ளது. தற்பொழுது சபரீசன் அவர்கள் கைது செய்யப்பட்டது சரியா? அவரது சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு என்ன செய்யலாம்? அவருக்கு அதிகபட்ச தண்டனை எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது மருமகனுக்காக பிரதமர் மோடியின் காலில் விழுவதற்கு கூட தயாராக இருப்பார். ஆனால் பள்ளி மாணவர்களது முயற்சிக்காகவும் வெற்றிக்காகவும் மும்மொழி கல்வியை தடுப்பதற்கு தடையாக இருப்பார் என்றும் செய்திகள் வெளியாகி உள்ளது.